ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 10th என்சிஆர்டி சிலபஸ்ஸு லெசன் நம்பர் 1 ரியல் நம்பர்ஸ். அதில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா ரிலேஷன் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஸோ எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த சம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Find the LCM and HCF of the following pairs of integers and verify that LCM into HCF is equal to product of two numbers. ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 26 and 91ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 26க்கு தனியாக நம்ம ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு 91க்கு தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 26க்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 டேபிளில் 13 டைம்ஸ் வரும், 13 டேபிளில் 1 டைம்ஸ் வரும். ஸோ 2 into 13. ஸோ 91ல் வந்துட்டு நீங்கள் ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாக்க 7 டேபிளில் 13 டைம்ஸ் வரும். ஸோ 13ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 91 வந்து 7 into 13 வரும். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து இதில் என்னதுனாக்கா 13 இல்லையா? எல்சிஎம் வந்து என்னது? எல்சிஎம் என்னது? 2 into 13 காமனாக இருக்குது. ஸோ 13 into 7 வரும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 182 வந்துடும். சரியா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்றது ஃபார்முலா நமக்கு தெரியும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸும் தெரியும். ஸோ 182 into 13 வந்து 2366. 26 into 91 பண்ணிங்கனாக்கா 2366 வந்துடும். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். 510 and 92. ஸோ 510க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சோம்னாக்கா நமக்கு என்ன வருதுன்னா 2 into 5 into 3 into 15 வருது. ஈக்குவல் டு என்னது? 510 வந்துருச்சு இல்லையா? நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், பண்ண தேவையில்லை. 92க்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னாக்கா 2 டேபிளில் 46 டைம்ஸ் வரும், 2 டேபிளில் 23 டைம்ஸு, 23 வந்து 1 டைம்ஸ். அதை நான் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 2. சரியா? நெக்ஸ்ட்டு லோவஸ்ட் காமன் ஃபேக்டர் 2 into 5 into 3 into 17 into 2 into 23. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஸோ LCM into HCF is equal to product of two numbers. அப்போ LCM தெரியும், HCF தெரியும், product of two numbers தெரியும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது ரெண்டு ஆன்சரும் சேமாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் வந்து 336 and 54. 336க்கு ப்ரைம் ஃபேக்டர் இது, 54க்கு ப்ரைம் ஃபேக்டர் இது. ஸோ 36க்கு நான் எழுதியிருக்கேன். 54க்கும் அதே மாதிரி 2 into 3 into 3 into 3. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 2 into 3. ஸோ 6. லோவஸ்ட் காமன் ஃபேக்டர் காமனாக இருக்கிறத எழுதிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு 324ன்னு வரும். ஸோ LCM into HCF is equal to product of the two numbers. ஸோ LCM வந்து 3024ன்னு தெரியும், அண்ட் HCF வந்து 6ன்னு தெரியும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அவங்களே சம்மில் கொடுத்துருக்காங்க. 336 into 54. ஸோ இந்த ரெண்டு ஆன்சருமே வந்து எப்படி வந்துருச்சுனாக்கா ஈக்குவலாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.